பாசம் அன்பு என் தாயார் மீது இருந்தது. ஆனால் அதை அவரிடம் வெளிப்படுத்த முடியவில்லை. காரணம், எனது குடும்பம், கணவர், பிள்ளைகள் என்று எனது மனம் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தொடங்கியது. அந்நிலையில் எனக்கு ஸ்ரீ அம்மா பகவானின் அறிமுகம் கிடைத்தது. மிசசாகாவில் நடக்கும் சத்சங்கத்துக்கு சென்று வர ஆரம்பித்தேன். அங்கு உறவு முறையை பற்றியும் அதன் முக்கியத்துவத்தை பற்றியும் தேவாஜி அவர்களும் பத்மாஜி அவர்களும் மிக தெளிவாக கூறி வந்தார்கள். அவற்றை கேட்க கேட்க எனது உள் மனதில் சில மாற்றங்கள் ஏற்பட தொடங்கின. இன்று நான் இந்நிலையில் இருப்பதற்கு முக்கிய காரணம் எனது தாயார் என்பதை உணர ஆரம்பித்தேன். எனது தாயாரிடம் அதிக பாசத்தை காட்டினேன். அதிக நேரம் அவருடன் செலவிட்டு அவரது தேவைகளை உடனுக்குடன் பூர்த்தி செய்து வந்தேன். அவரும் மகிழ்ந்தார். இந்நிலையில் எனது குடும்பத்தில் பல மாற்றங்கள் ஏற்பட தொடங்கின. கடந்த 2008ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் என்று நினைக்கின்றேன். நான் அதாவது உங்களுக்கு மாவட்ட வைத்தியசாலை முல்லைத்தீவு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு புது வைத்தியசாலை கடந்த 2 ஆண்டுகள் தான் கட்டப்பட்டிருந்தது. ஒரு பெரிய வைத்தியசாலை, உங்களுடைய சகல பேரின் ஒத்துழைப்போடு அந்த வைத்தியசாலை கட்டப்பட்டிருந்தது. நமது தாயகத்துக்கான ஒரு வைத்தியசாலையாகவே அது இருந்தது. அந்த வைத்தியசாலை எல்லோரும் நேசித்தோம். கிட்டத்தட்ட ஒரு நள்ளிரவு 1 மணி இருக்கும். அந்த வைத்தியசாலையை சுற்றி பல்வகை குழல் துப்பாக்கிகள் நம்மை சுத்தி நெருங்கி வெடித்துக் கொண்டிருந்தன. ஒரு கண நேரம் வெளிச்சங்கள், அது மல்டிபரல் என்று சொல்லுவார்கள். அதாவது பீரங்கிகள் எல்லோருக்கும் பழக்கப்பட்டது. ஆனால் அந்த மல்டிபரல் நம்மை சுத்தி வந்தது அதுவே முதல் தடவை. எமது வைத்தியசாலையை சுத்தி சுத்தி ஒரு கண நேரம் அதிர்ந்தது. பல வட்டப்பட்ட வெளிச்சங்கள், கண்ணை பறக்கும் வெளிச்சங்கள் ஒரு கண நேரம். அதற்கு மேலாக எங்களுடைய உறவுகள், வைத்தியசாலையில் இருந்த நோயாளர்கள் அனைவரும் எங்களை காப்பாற்றுங்கள் என்று கத்திய அந்த நெஞ்சை பிளிர வைக்கும் சத்தம் கடமையில் இருந்த என்னை ஒரு கணம் உருக்குலைய வைத்தது. அங்கு அந்த சத்தங்களுக்கும் மேலாக, அந்த வெளிச்சங்களுக்கும் மேலாக அவர்களுடைய அலறல்கள். ஏனென்றால் நான் கால் கை எல்லாம் இருக்குது. நான் மேசைக்கு கீழே போய் விழுந்து கொண்டேன். அவர்களால் இறங்கி வர முடியாது. அவர்களால் இறங்கி கீழே வரவே முடியாது. காயப்பட்டவர்கள், முறிவு உள்ளவர்கள், பேரலைஸ் மக்கள், அவர்களின் காப்பாற்றுங்கள் என்ற அந்த ஒரு கண நேரம் மனதுக்குமே செய்ய முடியவில்லை. பகவானே எங்களை காப்பாற்றுங்கள், ஒரு முறை மட்டும் எங்களை கையில் இருக்கலாம், அவ்வளவு பேரையும் காப்பாற்றுங்கள் என்று மனமாற உருகி மன்றாடினேன். எத்தனையோ தடவைகள் கேட்பதுண்டு, பகவானே காப்பாற்றுங்கள் என்று. ஆனால் இம்முறை பகவானே ஒரு முறை மட்டும் எங்களை காப்பாற்றுங்கள். இது முதல் முறை எங்களுக்கு கிட்ட வந்து விட்டது. ஒரு முறை காப்பாற்றுங்கள், மீதி நேரம் நாங்கள் சுதாகரித்துக் கொள்ளுவோம். பகவானே. ஒரு கண நேரம், அந்த கண நேரத்துல அவ்வளவு சத்தங்களும் ஓய்ந்தன. ஒரு அரை சுழல் வட்டம். எங்கு நடந்தது, எது நடந்தது எதுவுமே தெரியவில்லை. நான் இருந்த ரூமுக்குள்ள ஒன்றும் விழவில்லை. எழும்பி வெளியில வந்து பார்க்கவும் பயமானது. எங்க விழுந்து இருக்கின்ற எதுவுமே தெரியவில்லை. எழும்பி வந்து பார்த்தால் நமது வைத்தியசாலை கட்டிடத்திலும் இந்த எதுவும் இல்லை. சகல நிலமாக இருந்தார்கள். நானும் எனது மனைவியாரும் நவராத்திரி ஹோமத்தில் கலந்து கொள்வதற்காக சென்றிருந்தோம். இதற்கு முன் என் மனைவியை பற்றி சிறிது குறிப்பிட விரும்புகிறேன். சிறிது நோய்வாய் தொற்றிக் கொண்டிருக்கின்றது. இங்குள்ள படித்த வைத்தியர்கள் அதற்கு எத்தனையோ பேர் சூட்டினார்கள். சிலர் ஆர்த்தரைட்டிஸ் என்றார்கள், சிலர் குரானிக் பெயின் என்றார்கள். இப்படி எத்தனையோ பட்டங்கள் சூட்டி கொடுக்கக்கூடிய மாத்திரைகள் எல்லாம் அவரிடம் கொடுத்திருந்தார்கள். தினமும் 11 அல்லது 12 மாத்திரைகள் அவர் உட்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவனால் எழுந்து சிறிதாவது நடமாட முடியும். இந்நிலையில் எனது வற்புறுத்தலுக்கு இணங்க பகவானின் அருள் பெற நவராத்திரி ஹோமத்தில் கலந்து கொள்ள சென்றிருந்தோம். அப்பொழுது பகவானின் நேரடி தரிசனம் கிடைத்தது. அதில் பகவானிடம் வேண்டினேன், உடல் வலி விட்டு போகவே போகாதா பகவானே என்று கேட்டதற்கு, அதெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன், நீ போ என்று சொன்னார்.
திரும்ப வந்து நாங்கள் நவராத்திரி ஹோமத்தில் கலந்து கொண்டோம். ஒவ்வொரு நாளும் அவன் நோயை பற்றி பகவானிடம் மன்றாடுவேன். 22ஆம் தேதி அன்று ஹோமம் முடிந்த பிறகு நாங்கள் தங்கியிருந்த குடிலுக்கு திரும்பினோம். வளமை போல் படுக்கப் போகும் முன் அந்த மாத்திரைகளை சற்று எடுத்து தாருங்கள் என்று என்னிடம் கேட்டார். 12 மாத்திரைகள், அதாவது 12 மாத்திரைகள் அடங்கின கண்டெய்னர் ஒரு பேக்கில் வைத்திருந்தவர், அதை எடுத்து தாருங்கள், நான் உட்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். என்ன ஆச்சரியம், அந்த மாத்திரைகள் அந்த வீட்டிலேயே, அந்த குடிலுக்குள்ளேயே இல்லை அன்று. எங்கு தேடியும் அந்த மாத்திரை போய் எங்கு போனதென்றே தெரியவில்லை. எனக்கு பயம் தொற்றிக் கொண்டது. ஏனென்றால் அந்த மாத்திரைகள் இல்லாவிட்டால் அவள் இயங்க முடியாது. என்ன செய்வது என்று யோசித்து இந்த மாத்திரைகள் எங்கு போயிருக்கும் என்று சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது பகவான் ஞாபகம் வந்தது. அன்று அவர் சொன்னார், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று. இன்று அவர் சொன்னார், உனக்கு இனி இந்த மாத்திரைகள் தேவையில்லை, மாத்திரைகளாக என்னை எடுத்துக்கொள்ள. ஓம் பகவான்